வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா 2024 பிகினிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படம் வந்து இந்த மகாராஜா. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா நகிலன் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன், மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போல. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவையே திரும்பி பார்க்குற அளவுக்கு, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சைனாவில் பார்த்தீங்கன்னா 40,000 திரையரங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறிக்கொண்டு இருக்குது. கலெக்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஒரு 1000 கோடியை நெருங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு தமிழ் படம் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி, நல்ல விதமான ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றியிருக்காங்க சைனால. ஏன் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோடைய திரைக்கதை, அந்த படத்தோட திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா பலரையும் வந்து சிலிர்ப்படைய வைத்திருக்கு. அடுத்து என்ன நடக்கும், என்ன யூகிக்க முடியாத திரைக்கதை. அந்த திரைக்கதையில விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரமிக்கிற அளவுக்கு தான் விஜய் சேதுபதி அந்த படத்தோட ஒன்றி இருந்து மிக அழகாக தனக்கு கொடுத்துருக்கிற கேரக்டரை வந்து மிக அழகாக அதை வந்து அந்த கேரக்டராகவே மாறி மகாராஜாங்கிற அந்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவோட பையன், அந்த பொண்ணோட அப்பாவா மாறி அழகா அந்த படத்துக்கு, அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த சீனுக்கு என்ன தேவைங்கிறத மிக அழகா வந்து கொடுத்துட்டு இருப்பாரு விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சேனலான விஜய் டிவிக்கு வந்து பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் 8 வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு தான் சொல்லலாம். விஜய் சேதுபதியோடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண ஒரு பிக் பாஸை வந்து அவர் ஆக்சுவலாக பிக் பாஸ் 1 அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்தாரா இல்லையாங்கிறதே எனக்கு நிஜமாக தெரில. சினிமாவில் அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தாரா என்னன்னு தெரில. ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமை வேணும். அதாவது ரெண்டாவது என்னன்னா, மக்களுடைய ரிலேட்டட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான், மக்களுடைய கருத்து, உள்ள இருக்கிறவங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய ரிலேட்டட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவே முடியும். டைமிங்கில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லியே ஆகணும், யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அதை வந்து மிக அழகாக வந்து விஜய் சேதுபதி வந்து சூப்பராக வந்து தான் எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்த வந்து மிக அழகாக கொடுத்துட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியோட லைஃப்ல வந்து பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இந்த மகாராஜா படத்துக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எல்லா படம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவர் எடுத்துக்கிற கேரக்டர் வந்து அவருக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காகவே வந்து நம்ம வந்து போய் அந்த ஆர்வம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்காகவே வந்து விஜய் சேதுபதி படம் அப்படின்னாவே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புதுமையாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக அந்த படத்தை போய் பார்ப்போம். விஜய் சேதுபதி மகாராஜா வந்து தமிழ் சினிமாவில் 50வது படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் யாருக்குமே பெரிய ஒரு ஹிட்டெல்லாம் வந்து கொடுக்கவே கொடுக்காது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 50வது படத்தை ஹிட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர்கள் மங்காத்தாங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூஸ் பம் ஹிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாராஜா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த மகாராஜா வந்து கொடுத்துருக்காரு. இந்த மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 திரையரங்கில் ரிலீஸ் ஆகி சைனாவில் வந்து மிக அருமையான ரிவ்யூஸோட, மிக அழகான பாசிட்டிவ் ரிவ்யூஸோட கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகுது. ரசிகர்களிடம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு பெருமை, தமிழர்களாகிய தமிழ் சினிமாவாகிய நமக்கு இது வந்து பெருமை. அடுத்து இந்திய சினிமாவை பார்த்தோம் அப்படின்னா, இந்திய சினிமாவை இருந்து ரசிகர்களாகிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படம் சைனாவில் போய் இந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து பேர் ஆதரவு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா சைனா படம் எல்லாமே, சைனாலேருந்து வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஹிட் ஆக்குறோம். ஆனால் வந்து தமிழ் படத்தை வந்து சைனாவில் போய் ஹிட் ஆக்க முடியுமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு படத்தை கொடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களே பயங்கர பிரம்மாண்டமாக பணம் எடுக்கக்கூடியவங்க. அவங்கள மிஞ்சி நம்ம ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்தை அவங்க தேட்டரில் பார்த்து அந்த படத்தை ஹிட் ஆக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்த படத்தோடைய கதையும் அந்த கதை நகரும் விதமும் அந்த கதையோட திரைக்கதையில் வந்து சேர்க்கப்பட்டுள்ள கதாபாத்திரங்களின் நடிப்பும்
ஹீரோ ஹீரோயின் அப்படின்லாம் இல்லாம அனைத்து கதாபாத்திரமும் ஹீரோன்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதியை சுத்தி நடந்துகிட்டு இருக்க அனைத்து கதாபாத்திரத்தையும் மிக அழகாக தத்ரூபமாக இந்த கேரக்டருக்கு சூட்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டருக்கு அழுத்தமான ஒரு கதாபாத்திரத்துக்கு இவர் தான் பொருந்துவார் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டருக்கு அழுத்தமான நடிப்பு கொடுக்கக்கூடிய நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த படத்தில் வந்து கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நகிலன் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் தான் ஓடும். இருந்தாலும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. மிக அருமையான திரைக்கதை அந்த படமும். அந்த படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி மிக அழகாக இருக்கும். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே விஜய் சேதுபதிக்கு இவருக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு, ஒரு நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பு ரீதியாக தான் குரங்கு பொம்மை படம் பார்த்துட்டு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மகாராஜா வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு. மகாராஜா படத்தை எடுக்க கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அந்த கதைக்கும் அந்த திரைக்கதைக்கும் செலவழிச்சிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை ஒரு ஆன்மா அந்த படத்துல இருக்கணும். அந்த ஆன்மா வந்து எல்லாத்துக்கும் ரிலேட்டட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபேமிலியோட ரிலேட்டட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்மாவை வந்து கேட்சப் பண்ணி அந்த ஆன்மாவுக்கு ஏற்ற திரைக்கதையை அமைத்து அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த படத்தை வந்து மிக அழகான டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மிக அருமையான ஒரு டைரக்ஷன்னே சொல்லலாம். எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்கவே அடிக்காது. எல்லாருக்கும் தேவையான மெசேஜும் இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஹியூமனாக ஒரு பர்சன் வந்து எப்படிலாம் தன்னுடைய மனசில் படுற விஷயங்களை வந்து எப்படி வந்து அவர் பிரதிபலிப்பார் அப்படிங்கிற விஷயத்த வந்து மிக அழகாக வந்து இந்த படத்தில் வந்து தத்ரூபமாக நடித்து காட்டியிருப்பார். விஜய் சேதுபதி நடிச்சு இல்லை வாழ்ந்தே காட்டியிருப்பார். விஜய் சேதுபதி அவர்களுடைய அடுத்து வரக்கூடிய படங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாராஜா படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட லைஃப்பில் வந்து மிக முக்கியமான படம்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ படங்கள் நடிச்சிருந்தாலும் அவர் வில்லன் கேரக்டரும் பண்ணிட்டாரு, அப்பா கேரக்டர் பண்ணிட்டாரு, எல்லா கேரக்டர் அவர் கேரக்டர் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை போய் அவர் கேட்சப் பண்ணி அந்த படத்தை நடிச்சிருவாரு. இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக மட்டும்தான் நடிக்க போகிறேன், அதுவும் கதைக்கேற்ற ஒரு கதை வந்து தனக்கு பிடிச்சமான விஷயங்களோட கதை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு. விஜய் சேதுபதியோட மகாராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா மட்டும் இல்லைங்க, இந்தியிலையும் மிகப்பெரிய ஹிட்டு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிந்தி படங்களுக்கு, தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் படங்களுக்கு, அதர் லாங்குவேஜ் படங்களுக்கு, அதர் கண்ட்ரியோட படங்களுக்கு போட்டி போடும் அளவுக்கு இந்த மகாராஜா வந்து சக்க போட்டு நெட்ஃப்ளிக்ஸோடைய வருமானத்தை வந்து கூட்டியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸுக்கு மிகப்பெரிய லாபம் 2024 கொடுத்துருக்க படம் பார்த்தீங்கன்னா மகாராஜா. இந்த படம் வெற்றி வந்து சைனாவில் கொண்டாடக்கூடிய இந்த வெற்றி வந்து நமக்கு மிகப்பெரிய பெருமையை கொடுத்துருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சினிமாக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.